தமிழகத்துடைய முதலமைச்சரா பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பா டிஜிபி, தலைமை செயலாளர், காவல் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்னும் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. முதலமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினது மட்டும் இல்லாம பல்வேறு அதிரடி திட்டங்களையும் தீட்டியிருக்காரு. இதுல ஐஜி தலைமையில சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கான அரசாணையை வெளியிட்டது எல்லாருக்குமே தெரியும். முதல்வரோட நேரடி கண்காணிப்புல இயங்க போற சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில ஐஜி தலைமையில 3 காவல் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க. குற்றச்சம்பவங்கள் நிகழ வாய்ப்பிருக்கக்கூடிய இடங்களை கண்காணித்து பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதும், பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்களில் சட்டவிரோத செயல்களை தடுக்கிறதும், சமூக நலத்துறை, கல்வித்துறையோட ஒருங்கிணைந்து பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்துறதும் இந்த படையோட செயல்பாடுகள் அப்படின்னு அரசாணையில அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதுல காவல்துறையினர் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னும், அவங்க தப்பு செஞ்சா கண்டிப்பா அவங்களுடைய வேலையே பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறதாவும் செய்திகள் வெளிவந்திருக்கு.